இது ஒரு ஒரு உண்மை சம்பவம். கண்ணு முன்னால் பார்க்கக்கூடிய சம்பவம். ஒரு பாட்டியம்மா ரொம்ப ஒரு 75, 76 வயசு இருக்கவங்க. அவங்க நல்லா வாழ்ந்தவங்க, நல்லா வாழ்ந்துட்டுருக்குறாங்கன்னா வாழ்கிறாங்க. நல்லா வாழ்கிறாங்கன்னா, இப்போ சந்தோஷமா அவங்க இல்லை. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் இருந்த காலத்தில் அவங்க நல்லா சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அவங்கள நல்லா பாதுகாத்துருக்காரு அவர். ரொம்ப அன்பாக வச்சுருக்கிறாரு. பிள்ளைங்கள் எல்லாம் அவங்க தான் படிக்க வச்சுருக்குறாங்க, எல்லாம் செஞ்சுருக்குறாங்க. எல்லாம் கடைகளுக்கு எல்லாம் போய் எல்லாம் ஜவுளி எடுக்கிறது எல்லாம் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா தான் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தோடு அவங்க இருந்தவங்கள அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் ஏமாற்றி அந்த சொத்தை பூரா எழுதி வாங்கியிருக்கிறாங்க. எழுதி வாங்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முழுசாக அவங்களால பிள்ளைங்க இருக்கிறனால ஏதோ அவங்களால அதை பண்ண முடியல, முழுசாக எழுத முடியல. அதை இப்போ ஒருத்தர் ஆட்கொண்டிருக்காரு, வச்சிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அம்மாவை எங்கேயுமே வெளியே விடாமல், பக்கத்தில் கூட போக விடாமல், பயங்கரமான ஒரு சித்திரவதை மாதிரி எங்கேயே போனால் தலையில் கொட்டுறது, அடிக்கிறது, தண்ணி குடிக்கிறதில்ல, சாப்பாடு கொடுக்கறதில்ல, எல்லாம் அவங்க அந்த அம்மாவோட இதில் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க ஆனால் கொடுக்கறதில்ல. ஆனால் அழுகிறாங்க. யாராவது பாசமாக பேசுனாங்கன்னா கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. என்னையா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அழுகிறாங்க. என்ன பண்ண முடியும்? பேசுகிறவங்க யாராச்சும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, தேவையில்லாத பொய் பேசுவாங்க, அசிங்கத்தை பேசுவாங்க. இதெல்லாம் அதனால் இருக்கிறனால யாருக்கு முன் வர மாட்டாங்க. ஆனால் அந்த அம்மாவுடைய சூழ்நிலையில் நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் வயசான காலத்தில் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. சிறை பிடிச்சி வச்சுக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே வீட்டு சிறை வைக்கிறாங்க. ரொம்ப பாவமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குதுங்க. இப்படியும் மனுஷங்க இருக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட யாராச்சும் பேசுகிறாங்க, அன்பாக போய் அவங்க தான் தேடி பேசுவாங்க இல்லையா, இவங்க யாரும் போய் இப்போ பேசுகிறதில்ல. அவங்க வீட்டிலேருந்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போகலாம் வந்தாங்கன்னாலும் அவங்ககிட்ட போய் சண்டை போடுறாங்க. நீங்கள் எப்படி இங்கே பேசலாம், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவை எப்படி இங்கே வர விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன பண்ண முடியுங்க அவங்க வர்றதுக்கு? அப்படி சண்டை போடுறாங்க. மறுபடியும் ரொம்ப பரிதாபமான சூழ்நிலை நிறையா இருக்குதுங்க. ஏதோ சொத்து பிரச்சனை போல தெரியுதுங்க. வச்சுட்டு அவங்கள அந்த அம்மா வயசான காலத்தில் வீட்டு சிறை வைக்கிறது, கஷ்டப்படுத்துறது, வெளியே விடாமல் பண்ணுறது, அடிக்கிறது, மருமக அடிக்கிறதுங்க, கண்ட மாதிரி பேசுறது, கேவலமாக நடத்துறது. இங்கே கடைக்கு போனால் கூட அவங்களுக்கு ஒரு சின்ன அவங்களுக்கு தேவையான பொருள் வாங்குறது கூட சிஐடி மாதிரி பின்னால் ஆள் வச்சு அவங்க ஃபாலோ பண்ணுறது. ஒரு சுதந்திரம் இல்லாத வாழ்க்கையை போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்காரர் அத்தனை உழைச்சி அத்தனை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, இறந்து போயிட்டார். இப்போது அவங்களோட சுதந்திரம் கெட்டு போனதுனால ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ இது என்ன சொல்கிறேன்னா, வயசான காலத்தில் இருக்கிறவங்கள அவங்க சொத்தெல்லாம் வச்சு ஏமாற்றி பிடுங்கி அவங்கள அடித்து வீட்டுக்குள்ளே சொத்துக்காக பணத்துக்காக இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. இது தவறு. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். அதனால் இப்படி பண்ணாதீங்க. இன்றைக்கி இவங்களுக்கு, நாளைக்கு உங்களுக்கு. யார் எதை செய்கிறாங்களோ அது அவங்களுக்கு தான். அதுவும் பெற்ற தாயெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. அவங்க சொல்லிவிட்டு அழுகிறாங்க. என் தலையில் கொட்டுறான், என் தலையில் அடிக்கிறான், எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறான், வீட்டை அடைச்சி வச்சது தான். ரொம்ப ஐயோ, அது கேட்டாலே கஷ்டமாக இருக்குதுங்க. அந்த மாதிரி ரொம்ப சித்திரவாதியாக இருக்குது. அதனால் இப்படி யாரும் பண்ணாதீங்க. இனிமேல்லாம் மூக்கு விட்டு தாய் தாப்பனை பண்ணாதீங்க. நீங்கள் இது இன்றைக்கி பண்ணிங்கன்னு நாளைக்கு உங்களுக்கு இதோட பெரிய ஒரு இது நடக்குங்க. சரிங்களா? ஓகே. இது நான் ஒரு விழிப்புக்காக தான் போடுறேன். ஏன்னா இது நடக்கிற சம்பவங்கள் நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்குது. நிறையா வயசானவங்க பாதிக்கப்படுறாங்க. சொத்துக்காக ரொம்ப நிறைய பேரை இந்த மாதிரி புறக்கணித்து ரோட்டில் கிடக்குறாங்க. எல்லாமே சொத்து அவங்க பேரில் இருக்கும். ரொம்ப மருமக கொடுமை, மாமியார் கொடுமை, பிள்ளை மகமார் கொடுமை, இதெல்லாம் தாங்காமல் அவங்க வீட்டில் எங்கேயும் போய் அனாதையாக போயிடுறாங்க. சொத்து வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இருக்கிற காலம் வரைக்கும் எப்படியோ வாழுவோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ செய்யாதீங்க. அவங்க சொத்துக்கு இருந்துச்சுன்னா அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஏதோ இடத்துல வச்சு அவங்க பாதுகாத்துக்கோங்க. இல்லை அவங்களுக்கு எழுதி கொடுங்க. எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்குது, அங்கே வச்சும் பாதுகாத்துக்கோங்க.
சரிங்களா? ஓகே. சி யூ.